Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் மாவட்டம் ஸ்ரீராம்புரா என்ற கிராமத்தில் அதிகாலை 4:30 மணி அளவில் எஸ்யூவி கார் ஒன்று தீப்பற்றி நெடுஞ்சாலையில் எரிந்து கொண்டிருந்தது. அவ்வழியாக சென்றவர்கள் அதனை பார்த்தபோது காருக்குள் 4 பேர் உடல் கருகிய நிலையில் இறந்து கிடந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். இறந்தவர்கள் கார் எரிந்த பகுதியில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் வசித்து வந்த முன்னாள் கிராம தலைவர் ராம்சிங் சௌத்ரி, அவரது 2வது மனைவி சர்க்கியன் மற்றும் அவரது தாயார் தேவி, மருமகள் மஹிமா ஆகியோர் என்பது தெரிய வந்தது. ராம்சிங்கின் முதல் மனைவியான சுனிதா தனது மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கணவர், மாமியார் உள்பட 4 பேர் மருத்துவமனைக்கு காரில் சென்றனர். அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்து விட்டதாக போலீசாரிடம் தெரிவித்தார். கார் விபத்தில் தீப்பற்றி அவர்கள் இறந்திருக்கலாம் என போலீசார் முதலில் கருதிய நிலையில் 4 சடலங்களும் பின் இருக்கையில் இருந்தது தெரிய வந்ததால் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் உடற்கூறாய்வில் கத்தியால் குத்தப்பட்ட அறிகுறிகள் இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்களை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். 4 பேரின் இறுதிச் சடங்கின் போது ராம்சிங்கின் முதல் மனைவி கதறி எழுதார். ஆனால் அவரது 17 வயது மகன் எந்த கவலையும் இல்லாமல் டீ குடித்துக் கொண்டே தனது தாயாரை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். இதனை கவனித்த போலீசாருக்கு சிறுவன் மீது சந்தேகம் எழுந்தது. பின்னர் அந்த சிறுவனிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அஜ்மீரில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீராம்புரா கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டில் ராம்சிங் தனது 2 மனைவிகள், தாய், மருமகள் மற்றும் பிள்ளைகளோடு வசித்து வந்துள்ளார். 2வது மனைவி வந்த பின்னர் ராம்சிங் தனது முதல் மனைவியை மோசமாக நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தனது தாயை இப்படி நடத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாத 17 வயது சிறுவன் தனது தந்தையை தீர்த்து கட்ட 5 மாதங்களாக திட்டம் தீட்டியுள்ளான். கொலை செய்வது குறித்து வெப் சீரிஸ் மற்றும் திரைப்படங்களை அந்த சிறுவன் மணிக்கணக்கில் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாட்டிக்கொள்ள கூடாது என இணையத்தில் குற்றம் சார்ந்த கேம்ஸ்களை டவுன்லோட் செய்து விளையாடி வந்ததும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று இரவு ராம்சிங்கும் அவரது 2வது மனைவியும் ஒன்றாக பியர் அருந்துவிட்டு தூங்கச் சென்றிருக்கிறார்கள். இரவு முழுவதும் மொபைலை பயன்படுத்திக் கொண்டிருந்த சிறுவன் அதிகாலை 4 மணி அளவில் ராம்சிங் அறைக்குள் கத்தியோடு சென்றுள்ளான். தூங்கிக் கொண்டிருந்த ராம்சிங்கின் காதருகே கத்திகால் குத்தியதாக சொல்லப்படுகிறது. இதில் ராம்சிங் உயிரிழந்திருக்கிறார். இதனை அருகில் தூங்கிக் கொண்டிருந்த ராம்சிங்கின் 2வது மனைவி பார்த்ததாக கூறப்படுகிறது. எங்கு சப்தம் போட்டால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் அந்த சிறுவன் அவரையும் கத்திகால் குத்தியதில் அவரும் உயிரிழந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சப்தம் கேட்டு ராம்சிங்கின் தாயார் மற்றும் மருமகள் இருவரும் அந்த அறைக்குள் ஓடி வந்தபோது சிறுவனின் தாயார், சகோதரி ஆகியோர் இணைந்து அவர்கள் இருவரையும் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4 பிணங்களையும் வீட்டில் இருந்து தூக்கிச் சென்று 500 மீட்டர் தொலைவில் காருக்குள் வைத்து எரித்தது தெரிய வந்துள்ளது. கார் முழுவதும் எரிந்ததில் 3 சடலங்கள் கருகியுள்ளன. மற்றும் ஒரு சடலம் காருக்கு வெளியே வயல்வெளியில் கிடந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 17 வயது சிறுவன், அவரது தாயார் சுனிதா மற்றும் அவரது மகள் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.